friends, welcome to Kannan Info Tamil. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா மூன்று முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், துருக்கி சமீப காலமா தொடர்ந்து காஷ்மீர் பிரச்சனையில தலையிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. பாகிஸ்தான் காஷ்மீர் பிரச்சனையில என்ன ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்களோ அதே ஸ்டாண்ட துருக்கியும் எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம உலகில் நடக்கக்கூடிய முக்கியமான கூட்டங்கள்ல காஷ்மீர் பிரச்சனை குறித்து தொடர்ந்து துருக்கி அதிபர் எர்டோகன் பேசி வர்றாரு. இப்போ அதெல்லாம் விட ஒரு படி மேல போய் தங்களுடைய பாராளுமன்றத்துல காஷ்மீர் பிரச்சனையை கொண்டு வர ஆரம்பிச்சிருக்காங்க. துருக்கி இந்தியாவுக்கு எதிராக சமீப காலமா எப்படி செயல்பட்டு வந்துகிட்டு இருக்காங்க, துருக்கியின் இந்த செயல்பாட்டிற்கு இந்தியா எப்படி எதிர்வினை ஆற்றி வந்துகிட்டு இருக்காங்க, துருக்கிக்கு இந்தியாவால எப்படி ஒரு பதிலடியை கொடுக்க முடியும் அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது டிஃபென்ஸ் அப்டேட், பாகிஸ்தான்ல பலுச்சிஸ்தான் மற்றும் சிந்து பிராவின்ஸ்ல மக்களுக்கு குடிப்பதற்கு தண்ணி இல்லை. எதற்காக பாகிஸ்தானுக்கு இந்த நிலை ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். மூன்றாவது டிஃபென்ஸ் அப்டேட், பாகிஸ்தான்ல உள்ள மருத்துவமனைகள்ல உயிர் காக்கும் மருந்துகள் கிடைப்பதுல ஒரு மிகப்பெரிய தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. எதற்காக உயிர் காக்கும் மருந்துகள் கிடைப்பதுல கூட பாகிஸ்தானுக்கு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. பாகிஸ்தானோட இந்த பொருளாதார நெருக்கடிக்கு காரணம் என்ன, அந்த நாட்டால் இந்த பொருளாதார நெருக்கடியில் இருந்து மீண்டு வர முடியுமா அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் ரிலேட்டடா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு டிஃபென்ஸ் ரிலேட்டடான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், துருக்கி பாகிஸ்தானுடன் இணைந்து இந்தியாவுக்கு எதிராக பல விஷயங்களை செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. குறிப்பா காஷ்மீர் விஷயத்துல இந்தியாவுக்கு எதிராக துருக்கி செயல்பட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில துருக்கி இந்தியாவுக்கு எதிரான செயல்பாட்டை தொடர்ந்து அதிகரிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. அந்த வகையில துருக்கியின் ஆளும் கட்சியை சேர்ந்த ஒரு எம்பி காஷ்மீர் கமிட்டி அப்படிங்கிற அமைப்பை தொடங்க இருப்பதாகவும், துருக்கியுடைய பார்லிமெண்ட்ல காஷ்மீர் பிரச்சனை குறித்து ஒரு தீர்மானம் கொண்டு வர உள்ளதாகவும் செய்திகள் வெளிவந்திருக்கு. சமீபத்துல பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரோட பிரசிடென்ட் பாரிஸ்டர் சுல்தான் மெஹமூத் சௌத்ரி துருக்கி நாட்டிற்கு சுற்றுப்பயணம் போயிருந்தாரு. அவரது இந்த சுற்றுப்பயணத்தின் போதுதான் காஷ்மீர் கமிட்டி அமைப்பதற்கு முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. பாகிஸ்தான் சுதந்திரம் அடைஞ்சதிலிருந்து 4 முறை ஜம்மு அண்ட் காஷ்மீர் பகுதியை கைப்பற்றுவதற்கு முயற்சி செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 40 வருடங்களுக்கு மேலா தீவிரவாதிகளை பயன்படுத்தி இந்தியாவுக்கு எதிராக காஷ்மீர்ல சண்டையிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் தொடர்ந்து பல வருடங்களா முஸ்லிம் நாடுகள்ல காஷ்மீர் பிரச்சனை குறித்தும், காஷ்மீர் பிரச்சனையில பாகிஸ்தானுக்கு ஆதரவா முஸ்லிம் நாடுகள் செயல்படணும் அப்படின்னு பிரச்சாரம் செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. பாகிஸ்தானின் இந்த பிரச்சாரத்தை உலகின் எந்த ஒரு முஸ்லிம் நாடும் கேட்கவில்லை. ஆனா துருக்கி, மலேசியா போன்ற சில நாடுகள் சமீப காலமா பாகிஸ்தானுடன் இணைந்து இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டு வந்துகிட்டு இருக்காங்க. பாகிஸ்தான் ஆக்குபை காஷ்மீரை சேர்ந்த சில தலைவர்களும் துருக்கியின் ஆளும் கட்சியை சேர்ந்த எம்பிக்களும் சமீபத்துல ஒரு விருந்தில் கலந்து கொண்டாங்க. இந்த விருந்தின் போது இந்தியாவுக்கு எதிராக காஷ்மீர் பிரச்சனையில எப்படி செயல்படலாம் அப்படின்னு பல திட்டங்கள் தீட்டப்பட்டதா சொல்லப்படுது. இந்த விருந்தில் கலந்து கொண்ட பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரோட பிரசிடென்ட் பாரிஸ்டர் சுல்தான் மெஹமூத் சௌத்ரி துருக்கி நாட்டிற்கு தாங்கள் கடமைப்பட்டிருப்பதாகவும், துருக்கி அதிபர் எர்டோகன் தொடர்ந்து காஷ்மீர் பிரச்சனை குறித்து உலகின் முக்கியமான கூட்டங்கள்ல பேசி வருவதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் சொல்லியிருக்காரு. துருக்கி தொடர்ந்து பாகிஸ்தானுடன் இணைந்து காஷ்மீர் பிரச்சனையில போராடணும் அப்படின்னு அவர் அழைப்பு விடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் என்ன சொல்றாங்களோ அதே போன்று இந்தியன் காஷ்மீர்ல மனித உரிமை மீறல் நடப்பதாகவும், மக்கள் மோசமான நிலையில இருப்பதாகவும் அவர் அந்த கூட்டத்துல தெரிவிச்சிருக்காரு. துருக்கியின் இது போன்ற செயல்பாடு காரணமா சமீப காலமா துருக்கி மற்றும் இந்தியாவுக்கு இடையிலான உறவுல ஒரு மிகப்பெரிய விரிசல் ஏற்பட்டிருக்கு. துருக்கி அதிபர் எர்டோகன் தொடர்ந்து 3வது வருடமா காஷ்மீர் பிரச்சனை குறித்து ஐநா சபையில பேசியிருக்காரு. துருக்கி நாடு இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய அமைப்புகளுக்கு ஒரு புகலிடமா விளங்க ஆரம்பிச்சிருக்கு. துருக்கி இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய தீவிரவாத அமைப்புகளுடன் தொடர்புடைய அமைப்புகளுக்கு தங்கள் நாட்டில் இடமளிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஜேர்னலிஸ்டுகளுக்கு துருக்கி பெரும் அளவுல நிதியுதவி செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. துருக்கி இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய என்ஜிஓக்கள் மற்றும் அமைப்புகளுக்கு நிதி உதவி வழங்கி வந்துகிட்டு இருக்காங்க. இதன் மூலமா காஷ்மீர்
பிரச்சனையை தொடர்ந்து பெரிதாக்கவும் இந்தியாவுக்கு எதிராக உள்நாட்டிலே குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கும் துருக்கி முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. சமீபத்துல இந்திய அரசாங்கம் தடை செய்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பு கூட துருக்கி நாட்டின் என்ஜிஓக்கள் இருந்து அதிகமான நிதி வாங்கியிருக்காங்க. துருக்கி நாட்டை சேர்ந்த IHH அப்படிங்கிற என்ஜிஓ பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு நிதி கொடுத்திருக்காங்க. இதே என்ஜிஓ அல் கொய்தா அமைப்புடனும் தொடர்புல இருக்காங்க. இதன் காரணமாக தான் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பை இந்தியாவில் தடை செஞ்சாங்க. சமீபத்தில் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களும் துருக்கி அதிபர் எர்டோகனும் சாங்காய் கார்ப்பரேஷன் ஆர்கனைசேஷன் கூட்டத்தின் போது சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு துருக்கியின் இந்தியாவுக்கு எதிரான செயல்பாடுகள் குறையும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் எதிர்பார்த்தாங்க. ஆனா துருக்கி தொடர்ந்து இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இதன் காரணமா இந்தியாவும் துருக்கிக்கு எதிராக செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்க. சமீபத்துல இந்தியா அர்மீனியா நாட்டிற்கு வெப்பன் லொகேட்டிங் ரடார், மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்ஸ், பீரங்கிகள், வெடிபொருட்கள் போன்ற பல ஆயுதங்களை ஏற்றுமதி செஞ்சாங்க. அதாவது அர்மீனியா மற்றும் அசர்பைஜானுக்கு இடையில் நடக்கும் யுத்தத்துல துருக்கி மற்றும் பாகிஸ்தான் அசர்பைஜானுக்கு ஆதரவா செயல்பட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அதனால இந்தியா அர்மீனியாவுக்கு ஆதரவு கொடுத்து அர்மீனியா நாட்டிற்கு அதிநவீன ஆயுதங்களை வழங்கியிருக்காங்க. இது தொடர்பா சமீபத்துல அசர்பைஜான் அதிபர் இந்தியாவின் செயல்பாடு எங்களுக்கு தொடர்ந்து பிரச்சனை கொடுக்கும் அப்படின்னு புலம்பி தீர்த்திருந்தாரு. அது மட்டும் இல்லாம இந்தியா சைப்ரஸ் நாட்டுடன் சமீபத்துல சில முக்கியமான ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திட்டு இருந்தாங்க. டிஃபென்ஸ், மிலிட்டரி கோஆபரேஷன், மைக்ரேஷன் போன்ற விஷயங்கள்ல இணைந்து செயல்படுவதற்கு இரு நாடுகளும் சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் எப்படி பிரச்சனை நிலவி வருதோ அதே போன்று துருக்கிக்கும் சைப்ரஸுக்கும் பல வருடங்களா பிரச்சனை நிலவி வருது. இப்போ இந்தியா சைப்ரஸுடன் ராணுவ ரீதியிலான ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருப்பது துருக்கிக்கு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுக்கும். என்ன பொறுத்த மட்டில் இந்தியா துருக்கிக்கு எதிராக இன்னும் அதிகமான நடவடிக்கைகளை எடுக்கணும். அது மட்டும் இல்லாம இந்திய கடற்படைக்காக சில கப்பல்களை கட்டுவதற்கு துருக்கியுடன் இந்தியா ஒப்பந்தம் செஞ்சிருக்காங்க. அந்த ஒப்பந்தம் இன்னும் நிறைவேற்றப்படாமல் இருக்கு. அந்த ஒப்பந்தத்தை இந்தியா கேன்சல் செய்யணும். எப்படி காஷ்மீர் பிரச்சனைய உலகின் முக்கியமான கூட்டங்கள்ல பேசி வர்றாங்களோ அதே போன்று இந்தியா சைப்ரஸ் பிரச்சனைய முக்கியமான கூட்டங்கள்ல கொண்டு வரணும். அப்பொழுதுதான் துருக்கி வாய மூடிட்டு சும்மா இருப்பான். அடுத்த டிஃபென்ஸ் அப்டேட். பாகிஸ்தான்ல நிலவி வரும் பொருளாதார நெருக்கடி காரணமா பாகிஸ்தானுடைய பார்மசிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் உயிர்காக்கும் மருந்துகள் மற்றும் அறுவை சிகிச்சைக்கு தேவையான உபகரணங்கள் போன்றவற்றின் ஸ்டாக்க மெயின்டைன் செய்ய முடியல. இதனால பாகிஸ்தானின் பல முக்கியமான மருத்துவமனைகள்ல மருந்து தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. பாகிஸ்தான்ல நிலவி வரும் மோசமான பொருளாதார நிலை காரணமா பாகிஸ்தானுடைய மருந்து தயாரிப்பு நிறுவனங்களுக்கு எந்த ஒரு பேங்கும் லோன் கொடுப்பதற்கு முன்வரல. இதனால இந்த நிறுவனங்களால் மருந்து தயாரிப்பதற்கு தேவையான மூலப்பொருட்களை வாங்க முடியல. இதன் காரணமா தான் பாகிஸ்தான்ல உயிர் காக்கும் மருந்துகளை கூட தயாரிக்க முடியல. பாகிஸ்தானுடைய பொருளாதாரம் கிட்டத்தட்ட முடங்கிய நிலையில் இருக்கு. பாகிஸ்தானுடைய அந்நிய செலாவணி கையிருப்பு 4.3 பில்லியன் அமெரிக்க டாலர். இதுதான் கடந்த 8 வருடங்கள்ல பாகிஸ்தானிடம் இருக்கக்கூடிய மிகவும் குறைவான அந்நிய செலாவணி கையிருப்பு. இதன் காரணமாக தான் மக்களுக்கு தேவையான மருந்து, உணவு போன்ற பொருட்களை வாங்க முடியல. இதன் காரணமா பாகிஸ்தான் தன்னுடைய செலவினங்களை குறைப்பதற்கு பல முயற்சிகளை செய்து வந்துகிட்டு இருக்காங்க. அதற்காக மின்சாரத்தை நிறுத்துவது, அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் குறைப்பது போன்ற பல விஷயங்களை செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. பாகிஸ்தான் நாட்டோட மொத்த வருமானம் 2.5 ட்ரில்லியன் பாகிஸ்தான் ரூபாய். ஆனா பாகிஸ்தான் வாங்கி இருக்கக்கூடிய கடனுக்கான வட்டி மற்றும் பாகிஸ்தான் ராணுவத்திற்கு ஆகக்கூடிய செலவு மட்டுமே 3.2 ட்ரில்லியன் பாகிஸ்தான் ரூபாய். அதனால வரவுக்கு மேல பாகிஸ்தான் செலவு செய்றாங்க. இதன் காரணமாக தான் மக்களுக்கு தேவையான உயிர்காக்கும் மருந்துகளை கூட தயாரிக்க முடியல. அடுத்த டிஃபென்ஸ் அப்டேட். பாகிஸ்தானுடைய பலுச்சிஸ்தான், சிந்து போன்ற மாகாணங்கள்ல கடுமையான தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. பலுச்சிஸ்தான்ல வெறும் 25% மக்களுக்கு மட்டுமே சுத்தமான குடிநீர் கிடைக்குது. இதன் காரணமா பொதுமக்கள் தங்களுக்கு குடிநீர் வேண்டும் அப்படின்னு பல இடங்கள்ல போராட்டம் நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இதே நிலைதான் பாகிஸ்தானுடைய சிந்து மாகாணத்திலையும் நிலவி வருது. பாகிஸ்தானுடைய பஞ்சாப் மாகாணத்திலையும் 75% தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. இதற்கு முக்கிய காரணம் பலுச்சிஸ்தான், சிந்து போன்ற மாகாணங்கள்ல இருக்கக்கூடிய தண்ணீர் சுத்திகரிப்பு நிலையங்களை பாகிஸ்தான்
அரசாங்கம் சரியாக மெயின்டைன் செய்யல. இதன் காரணமா தான் இந்த குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம பலுச்சிஸ்தான் மற்றும் சிந்த் பிராவின்ஸ்ல இருக்கக்கூடிய மக்கள் இண்டஸ் ஆற்றின் நீரை அதிக அளவு பஞ்சாப் மாநிலம் பயன்படுத்துறாங்க. இதன் காரணமா தான் தங்களுக்கு குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படுது அப்படின்னு குற்றம் சுமத்துறாங்க. பாகிஸ்தானின் இந்த நிலையை பார்க்கும் பொழுது இன்னும் ஒரு சில மாதங்கள்ல பாகிஸ்தான் எந்த நிலையில இருக்கும் அப்படின்னு கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியல. என்னதான் பாகிஸ்தானால தன்னுடைய மக்களுக்கு சரியான குடிநீர், மருந்து போன்ற அத்தியாவசிய பொருட்களை கூட கொடுக்க முடியலனாலும் தன்னுடைய ராணுவத்திற்கு அதிகமா செலவிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இதுதான் பாகிஸ்தானுடைய மைண்ட் செட். இந்த மைண்ட் செட் காரணமாக தான் பாகிஸ்தான் மக்கள் அவதிப்பட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த மைண்ட் செட்டை மாத்திட்டு எப்போ நாட்டை முன்னேற்றணும், மக்களை முன்னேற்றணும் அப்படிங்கிற எண்ணம் வருதோ அப்பொழுதுதான் பாகிஸ்தான் உருப்படும். இல்லனா தொடர்ந்து சீனா, அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு அடிமையா செயல்பட்டு இது போன்ற நிலையிலே தான் இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.